என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தர உண்மை உள்ளவராயிருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா காரியங்களிலும் இடைப்பட்டு நமக்கு புத்தி சொல்ல விரும்புகிறார். ஆண்டவருடைய புத்திமதியை நீங்கள் கேட்டு நடந்தால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு வேத வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 8ஆம் அதிகாரம் 11வது வசனம். கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து அவர் என்னுடனே பேசி, நான் இந்த ஜனத்தின் வழியிலே நடவாதபடி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. கர்த்தருடைய கரம் என்மேல் அமர்ந்து என்னோடு பேசி எனக்கு புத்தி சொல்லி. அப்படி என்றால் ஆண்டவர் உங்களை ஒவ்வொரு நாளும் தன் கரத்தை உங்கள் மேல் வைத்து உங்களோடு கூட பேசி உங்களுக்கு புத்தி சொல்ல விரும்புகிறார். சிலர் ஆண்டவர் சொல்வதை கேட்காமலேயே ஒரு நாளை துவங்குவார்கள். ஆண்டவரிடத்தில் ஆலோசனை பண்ணாமலே காரியங்களை முடிவெடுப்பார்கள். காரியம் வேறு விதமாய் முடியும் பொழுது, எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி செய்தார், எனக்கு ஏன் இப்படி நடந்தது என்று தேவனை கேள்வி கேட்பார்கள். அருமையாய் தீர்க்கன் எழுதுகிறார், கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னோடு பேசி அவர் எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது. சரி, புத்திமதி எங்கிருந்து வரும்? கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து புத்திமதியும் ஆலோசனையும் எப்படி பெற்றுக்கொள்வது? ஒரே ஒரு வழிதான், சிஸ்டமேட்டிக் பைபிள் ஸ்டடி. தொடர்ந்தேச்சையாய் வேதத்தை கிரமமாய் வாசிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், புதிய ஏற்பாட்டில் ஒரு அதிகாரம், சங்கீதத்தில் ஒரு சங்கீதம், நீதிமொழிகளில் ஒன்று. இதுதான் ஒவ்வொரு விசுவாசியும் அனுதினமும் படிக்க வேண்டிய வேத பாட முறை. நீங்கள் வாக்குத்தத்த அட்டையில் இருக்கிற வசனத்தையும், கேலண்டரில் இருக்கிற வசனத்தையும், மொபைல் ஃபோனில் வருகிற வசனத்தையும் மாத்திரம் படித்துவிட்டு ஒரு நாளை துவங்கினால் வாழ்க்கை வெற்றியாக இருக்காது. வேதம் சொல்கிறது, கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து எனக்கு புத்தி சொல்லி. வேதத்தை படிக்கும் பொழுது கூட ஆண்டவரை அழைக்க வேண்டும். ஆண்டவரே, இன்றைக்கு நான் வேதத்தை படிக்கிறேன், இங்கே என்னோடு கூட பேச வேண்டும், எனக்கு புத்தி சொல்ல வேண்டும் என்று ஆறுதலை கொடுப்பார், ஆசீர்வாதத்தை தருவார், கூடவே புத்திமதியும் சொல்வார். இதை செய் என்பார், இதை செய்யாதே என்பார், இதை விட்டுவிடு என்பார், இதை விலக்கு என்பார், இதை நீ வெறுக்க வேண்டும் என்பார். கர்த்தர் சொல்வதை அப்படியே கேட்டு நடக்கும் பொழுது வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். தீர்க்கன் ஏசாயா அப்படியெல்லாம் ஆண்டவர் சத்தத்தை கேட்டதினால்தான் இவ்வளவு பெரிய தீர்க்க தரிசன புத்தகத்தை எழுதினார். அவர் எழுதின ஒன்று கூட பொய்யாகவில்லை, எல்லாம் நிறைவேறியது. ஒரு கன்னிகை கர்ப்பவதி ஆவாள் என்று சொல்லி கர்த்தர் சொன்னதை அப்படியே எழுதினார். இரட்சகர் ஒரு கன்னியின் வயிற்றில் வந்து பிறந்தார். அவருடைய நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர் என்று நாமத்தை எழுதினார். அப்படியே நடந்தது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார் என்று எழுதினார். அப்படியே இரட்சகர் வாழ்க்கையில் நடந்தது. கர்த்தர் சொல்லுகிற புத்திமதிகளை கேட்டு உங்கள் வாழ்க்கையை நடத்துங்கள். வாழ்க்கை வெற்றியாயிருக்கும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, ஏசாயாவின் அனுபவம் உங்கள் பிள்ளைகளின் அனுபவமாய் மாறட்டும். கர்த்தருடைய கரம் என் மேல் அமர்ந்து அவர் என்னோடு பேசி எனக்கு புத்தி சொல்லி விளம்பினதாவது என்று தீர்க்கன் சொல்கிற வார்த்தையின்படியே உங்கள் பிள்ளைங்களுக்கு ஒவ்வொரு நாளும் புத்தி சொல்லி அவர்களை ஆலோசனை சொல்லி நடத்துங்கப்பா. தேவ கரம் கூட இருந்து ஒவ்வொரு நாளும் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். உம்மிடத்திலிருந்து வழி நடத்துதலை பெற்று வாழ்க்கையில் தீர்மானங்கள் எடுக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரும் இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய புத்திமதி, ஆண்டவருடைய ஆலோசனை உங்களை வெற்றிக்கு நேராய் நடத்தும். ஒவ்வொரு நாளும் அந்த ஆலோசனையை பெற்றுக்கொண்டு வெற்றி பாதையில் நடவுங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.